கடவுளோட டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாவசு வருஷம் ஆனி மாதம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம். தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆனி மாதம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க, ஆனி மாதத்தில் 32 நாட்கள் உண்டு. மற்ற பார்க்கணுன்னாக்க 29, 30, 31 வரும். 32 மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆனி மாதம். அதாவது நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆனி மாதம். இப்போ இந்த ஆனி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம், சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார். இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை, அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, சூரிய பகவானோட குரு அஸ்தங்கமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆனி மாதம். சூரியனோட பவரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரனும் புதனும் கூடவே வருவாங்க. அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும். அப்போ புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மகாரனான சூரியனுடைய அஸ்தங்கமாகிறதுனால தனப்புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய விதத்தில் சில பாக்கியங்கள் உண்டு. மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இந்த மாதத்து விசேஷங்களையும் பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட்டு ராசி அப்படின்றது மேஷ ராசி. மேஷ ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணாவது ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் சூரிய பகவான், புத பகவான், குரு பகவான் இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார். இது முக்கியமான விசேஷம். 5ஆம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோண ஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க, திரிகோணத்தில் முதல் திரிகோணத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 5ஆவது திரிகோணத்தில் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடம். 11ஆம் இடம்ன்றது ஆபோகிலி ஸ்தானம் அப்படிம்போம். 2, 11 ஆபோகிலி ஸ்தானம் அப்படிம்போம். அப்படியேற்பட்ட வசந்த 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது. நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள், மெல்ல செல்லும் கிரகங்கள். மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது. ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே ராகு கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க, குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க. அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது. அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்லுவோம், செவ்வாயை வச்சு சொல்லுவோம், புதனை வச்சு சொல்லுவோம், சுக்கிரனை வச்சு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதுனத்தில் இருக்கிறாரு. இதுக்கு இடையில 2 கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க 22ஆம் தேதி புத பகவான் மாறுறாரு. எங்கே? மிதுனத்திலேருந்து கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. ஆட்சி பெற்ற புத பகவான் கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கிர பகவான் 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கிரனாக ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரனாக வராரு. சரி, இதை தவிர இந்த மாதத்தில் என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க, எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிடுறதுக்கு பேர் கால சர்ப தோஷம்னு பேர். அது என்ன சாமி? கால சர்ப தோஷம். கேதுவினிருந்து ராகு பிடியிலோ ராகுவினிருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டாக்க கால சர்பதோஷம். இந்த கால சர்பதோஷம் என்னென்ன பண்ணும்? ஒவ்வொரு பணியையும் காலதாமதமாக்கும், கிட்டக்க கொண்டு வரும் ஒன்றும் இல்லாமாக்கும், கிட்டக்க கொண்டு வரும் ஒன்றும் இல்லாமாக்கும். அப்போ அப்படியேற்பட்ட இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்களில் 87, 67 இந்த காலகட்டங்களில் வந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த ஆனி மாதத்தில் ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டுருக்குறாங்க இந்த கால சர்பதோஷம். சரி, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் உண்டா? இதில் பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமி சொல்கிறோம். அவர் சூரியனோட நட்சத்திரத்தில் வராரு. அடுத்தது ராகு சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு. கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு. ஆனால் இந்த ட்ரிப்பு அப்படியே
அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாயோடு போவாங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்குமே தவிர இதை பயப்பட வேண்டிய தேவையில்லை. கொரோனா பரவும், கொரோனாவில் பழையபடி லாக்டவுன் வரும், அது வரும், இது வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு. அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை. சரி, அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்குது. ஆனி மாதம் 6ஆம் தேதி, ஆங்கில தேதி 20/6/2025, மகாபெரிவா எல்லாருமே கொண்டாடுறது சாதுர்மாசிய விரத ஆரம்பம். ஆனி மாதத்தில் இந்த 6ஆம் தேதி சாதுர்மாசிய விரத ஆரம்பம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/6/2025 புதன்கிழமை ஆனி அமாவாசை. சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள். அது எந்த இடத்துல? மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய நாள், அது அமாவாசை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/6/2025 சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்களை நிலவுக்கு, அதாவது சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாதத்துலேயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது 1/7/2025 மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம். அதுக்கு பேர் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/7/2025 வியாழக்கிழமை பௌர்ணமி. அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம். குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள், குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள். அப்போ இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரக பயிற்சிகளோடு, இந்த 2 கிரக பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இருக்குன்னு பார்ப்போமா? கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. சிம்மராசி நேயர்கள், மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரம் 1 பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் சிம்மராசி நேயர்கள். உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிகச் சிறப்பு. அப்போது ராசியிலேயே செவ்வாய் பகவானும் இருக்கார். அந்த செவ்வாய் பகவான் ஒரு கேந்திரத்துக்கு ஆதிபத்தியத்துக்குடையவர், 4ஆம் இடத்துக்குரிய கேந்திராதிபத்தியம் பெற்றவர். இன்னொரு இது 9ஆம் இடத்துக்கு உண்டான திரிகோணாதிபதி. அவர் இப்போது திரிகோணஸ்தானம் இதில் அடைகிறார். அப்போது ஒரு கேந்திராதிபத்தியம் பெற்றவரும் ஒரு திரிகோணாதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். இதுவும் மிக மிகச் சிறப்பு. அந்த செவ்வாயுடைய பார்வை 4ஆம் பார்வையாக அவருடைய வீட்டையே அவர் பார்க்கிறார். அது இன்னும் சிறப்பு. அப்போது இந்த சிறப்புகள்லாம் இருக்கிறதுனால என்ன பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பழைய வீடுகளை புதுப்பிக்கலாம், புதிதாக வீடு வாங்கலாம், புதிதாக மனை வாங்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேலும் இந்த சுக்கிர பகவான் அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறவர் 10ஆம் இடத்துக்கு அவர் வரப்போகிறார். அந்த 10ஆம் இடத்துக்கு அவர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் 29/6/2025 அன்னைக்கு அவருடைய வீட்டுக்கே வந்துடுறார். அவருடைய வீட்டுக்கு வரும்போது அவர் இந்த ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துக்கே வந்துடுறார். அவருடைய பார்வையும் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனம் வீடு வாசல் மனையெல்லாம் இப்போ புதிதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கு. அதுகளெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை, ஏன்னு கேட்டால் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு வாங்கிறது மிக மிக நல்லது. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வைத்து தான் நம்ம மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம். சரி, இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஐயா அருமையாக சொன்னார். அதாவது
ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் அப்படின்னு சொன்னார். இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசியில் கேத்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் சூட்டின் வழியாக வரக்கூடிய பிரச்சனைகள், உடலில் பார்த்தீங்களேனால் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ரத்தம் பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கேத்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும், உங்களுடைய எண்ணங்களை ரொம்ப ஒருமைப்படுத்திக்கிறதும், ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்சாலிடேட் பண்ணிக்கிறதும் ரொம்பவும் முக்கியம். ஏன்னா எண்ணம் ஓட்டங்கள் சிதறக்கூடும், மன கிளேசங்கள் அதிகமாக வரக்கூடும், தவறுதலான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதாவது தான் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற ஒரு மமதையின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியம் பெரிய விசேஷத்தை கொடுக்குறார். இதன் மூலியமாக நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. 11ஆம் இடத்துல சூரியன் போய் இருக்கிறது உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டம். அதுவும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இப்போ குரு வேறு இருக்கிறதுனாலையும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றம். 11ஆம் அதிபதியும் இருக்கார், குருவும் இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தீங்களேனால் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பும், பூர்வ புண்ணியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதியும் ஆட்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷத்திற்கு அதிபதியானவரும் செவ்வாய், அவரும் உங்களுடைய வீட்டில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருப்பினும் கேதுவோட செவ்வாய் சம்பந்தப்படுறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. சரி, இந்த மாதம் சுக்கிரனும் புதனும் என்னென்ன மாறுதல்களை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் அப்படின்றத நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சிம்மம் ராசிக்கு அதிபதியான சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்துல புத பகவானோட சேர்ந்து குரு பகவானோட சேர்ந்து சிவராஜ யோகம் பெற்று இருக்காங்க. அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வச்சதெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் 10 குரு இருந்து பதவியும் பறிவு ஒன்றுச்சு. அப்படி இருந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஏற்றமும் மாற்றமும் கிடைச்சி திருமணத்திற்கு உண்டான தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தோம்னாக்கா 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். கடந்த காலகட்டங்களில் சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. சுகஸ்தானம் பாதிக்கப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனான சிம்ம வீட்டிலேயே நட்பு வீட்டிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக சுகஸ்தானங்கள் பாதிப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது வண்டி வாகனம் மாத்ருஸ்தானம். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அந்த ஸ்தானாதிபதியான செவ்வாயே தன்னுடைய விசேஷ பார்வையான 4ஆம் பார்வையாக அந்த வண்டி வாகனம் வீடு மாத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால புதிய வண்டி வாகனங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்றில் ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கோமே, சைக்கிள் வச்சுருக்கிறவங்க 2 வீலர் வாங்கணும்னு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சிகள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதி கிட்டத்தட்ட ஒரு வாரம் 9ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ எடுத்த முயற்சி ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2 வீலர்லேயே நானும் போயிட்டுருக்கேன் சாமி, வெயில் மழையில் ஒதுங்க வேண்டியிருக்கு சாமி, எனக்குன்னு ஒரு கார் அமையுமா அப்படி நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் 11ல் இருக்கார், தனக்காரன் குருவும் இருக்கிறாரு. அப்போ தவிர சுக்கிரனும் இருக்கிறதுனால லாவிஷ்
லேவிஷ். சுக்கிரன் அப்படின்னாலே லேவிஷாக. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்க கஞ்சத்தனமாகவே இருப்பாங்க. வாங்குற பணத்தெல்லாம் சேமித்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சேமித்து வச்சுட்டு போனதை இவங்க குழந்தைங்க எல்லாத்தையும் தடாலடியாக செலவு பண்ணி காலி பண்ணுவாங்க. அப்படி நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் 11ல் இருக்கிறதுனால அவங்களே வாங்கி அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். புத்திரர்கள், சந்தான பாக்கியம், குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதார். குழந்தையோட அழுகுரல் கேட்காத வீடு அப்படின்றது வீடே இல்லை அப்படின்றது தான். அப்படி இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்திரக்காரனான குரு பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் அவருடைய சொந்த வீடான தனுரையும் சப்தம பார்வை பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாதவங்களுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குலதெய்வ வழிபாடுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கல்களும் தாமதங்களும் ஆகிட்டே இருக்கும். எல்லாம் பிளான் பண்ணுவாங்க, கடைசி நேரத்தில் முடக்கமும் சொணக்கமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த முடக்கமும் சொணக்கமும் இப்போ குரு பகவானான பார்வையை படுறதுனால 5ஆம் இடத்துல பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் ஒரு சில பேருக்கு இந்த சிம்மராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வீட்டில் எந்த விதமான சுபகாரியங்களும் நடைபெறாமலே இருக்கும். எதை தொட்டாலும் பிரச்சனை, எது வந்தாலும் பிரச்சனை எல்லாம் இருந்துகிட்டு இருந்த இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் சுப நிகழ்வுகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள், மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆணி மாதத்தில் அதற்கு உண்டான ஏற்பாடுகள் தொடங்கும். இந்த வருஷ கடைசிக்குள்ளார திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கனாக்க ராசியில் கேது பகவான் இருக்கிறார். கேது அப்படின்றது நுண்கிருமிகள். அப்போ இந்த நுண்கிருமிகள் உஷ்ண கிரகமான சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் வரதுனால கண் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம இந்த மெட்ராஸ் ஐ அப்படிம்போம்ல கண் சிவக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கமின்மையினால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்ணில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த லைட் வெளிச்சத்தினால கண்கள் பாதிக்கப்படுது. இந்த லைட்ஸ் மேன் இவங்க எல்லாருமே பொறுத்தளவுக்கு இந்த மின்சாரத்தில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே கண் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த உபாதைகளை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரே ஒரு இது சரணாகதி குருவுடைய சரணாகதி. 11ஆம் இடத்துல இருக்கின்ற புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பெறதுனால அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எழுதக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அங்கே குருவும் இருக்கிறதுனால அரசியல்வாதிகளுக்கும் இந்த ஆணி மாதம் பொற்கான காலமாக பொன்னான காலம்னே சொல்லலாம். என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கனாக்க சப்தமத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனாலும் கூட ராகு பகவான் இருக்கிறதுனாலும் கணவன் மனைவியுடைய சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை படுறதுனால அது சின்ன வாக்குவாதத்தோடு முடிஞ்சு போயிடும். பெரிய அளவுக்கு பிரிவினைகளை கொண்டு விடாது. இருந்தாலும் யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசினோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வாக்குஸ்தானாதிபதியான புத பகவான் 11 இருக்கிறதுனாலையும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல 15 நாளும் 10ஆம் இடத்துல 15 நாளும் இருக்கிறதுனால அவருடைய வீட்டை பார்க்கறதுனாலும் முயற்சிகள் ஜெயமாகும். இருந்தாலும் எதவா பேசினோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு பார்ட்னர் பிஸ்னஸ் செய்யக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பையன்தான் சனி பகவான். அவர் ஆட்சி பெற்றுட்டு அவரே சப்தம பார்வையாக ராசியை பார்க்கறதுனால 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அவர்களை பொறுத்தளவுக்கு கீழ்த்தரமான செய்கைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்தது. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது கிடையாது, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கறது கிடையாது. அப்போ நாமளே விட்டு கொடுப்போம். சிம்மராசி சேர்ந்த நண்பர்கள் விட்டு கொடுத்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இந்த ஆணி மாதம் அப்படின்றது 32 தினங்களை கொண்ட மாதம் இந்த ஆணி மாதம். இந்த ஆணி மாதத்தில் சிம்மராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படிமோ. அந்த ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னா பொறுத்தளவுக்கு மக நட்சத்திரம்,
பூர நட்சத்திரம் சிம்ம நட்சத்திரத்திலேருந்து 17வது நட்சத்திரமாக வர்றதுன்றது சந்திராஷ்டம தின நட்சத்திரம்னு பேர். அப்போ அந்த சந்திராஷ்டம தினம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த நாட்களில் வருது அப்படின்றத பற்றியும், இதை தவிர இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனாலையும் என்ன தெய்வத்தை வணங்கினா வரைக்கவுடைய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல விலகும், எந்த தெய்வத்தை எந்த தினத்தில் வணங்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாக சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐயா சொன்னது போல் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17, 18வது நட்சத்திரங்கள் வர்ற போது சந்திராஷ்டமங்கள் ஏற்படும். அந்த 17, 18வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு உண்டான நட்சத்திரங்களாக வரும். அந்த 8ஆம் இடம் அப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா மீனம் வீடு. அந்த மீனம் வீட்டுக்கு உண்டான பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதம், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்களில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து இந்த 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற போது மன கிளேசங்கள் ஏற்படும். அப்போ மன கிளேசங்கள் வர்ற போது உங்களால் ஒரு முடிவை எடுக்க முடியாது. அந்த முடிவு எடுத்தால் கூட அது வந்து தவறுதலான முடிவாக எடுக்கக்கூடியதாக அமையும். அப்போ அதனால் அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய நாட்கள் என்னென்னைக்கு அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கு வந்து 18/6/2025 புதன்கிழமை மாலை 4:21க்கு ஆரம்பமாகுது. அதுக்கப்புறம் வந்து 19/6/2025 வியாழக்கிழமை, 20/6/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு 7:12 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த நாட்களில் வந்து அவசியம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒன்று பிரயாணம், இன்னொன்று வந்து புதிய முயற்சிகள். புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம், புதிய முயற்சிகளே செய்ய வேண்டாம், பிரயாணமும் செய்ய வேண்டாம். இதையெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது. இதை தவிர்த்திங்கன்னா இதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் வந்து உங்களுக்கு வராமல் போயிடும். அப்போ பின் விளைவுகள் வராமல் முன்னெச்சரிக்கையாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்லிட்டு போயிருக்கிறது. அப்போ அதுகளை நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியது. அதே போல் ஐயா சொன்னது போல் உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிற காரணத்தினால அதுக்குண்டான தெய்வங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கேது அப்படின்னு சொன்னாலே பிள்ளையார். அப்போ பிள்ளையாருன்னு சொல்கிற போது திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கிற பிள்ளையாரை போய் வழிபட்டுட்டு வரலாம். அவர் மலை மேலே இருக்கிறதுனால அவர் வந்து சிறப்பாக உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மலைக்கோட்டை விநாயகரை போய் தரிசனம் பண்ணுங்கள். அதே போல் செவ்வாய் அப்படின்னு சொன்னால் முருகன், திருச்செந்தூர் முருகனை போய் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதனால் வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் நீங்கும். இதெல்லாம் இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து கோச்சார ரீதியில் நாங்கள் சொல்லிகிட்ருக்கிற பலன்கள். உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகம், அதாவது சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரத்துக்காக ஒரு ஜாதகம் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த ஜாதகத்தில் உங்களுடைய தசாநாதன் என்ன நடக்குது, புத்திநாதன் என்ன நடக்குது, அந்தரநாதன் சூட்சமநாதன்லாம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்து அதுக்குண்டான செயல்பாடுகளை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக கெட்ட நேரத்திலையும் சில நல்லதுகளை தெரிஞ்சிக்க முடியும். அதுகளை உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோசியர்களை போய் அணுகி, இந்த காலத்தில் வாட்ஸ்அப்பெல்லாம் இருக்குது, அது மூலமாகவும் உங்களுக்கு பிடிச்ச நபர்களை தேர்ந்தெடுத்து போய் நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றீங்கன்னா இதிலையும் சிறப்படைய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுடைய திரிகோண கேந்திர அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருப்பது மிகப்பெரிய ஏற்றம். குழந்தை படிப்புக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் அதிக கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது.
சொந்த தொழில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம், ஏற்றத்தின் மூலம் பொருளாதார உயர்வு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் 18/6/2025 20/6/2025 வரலும் உண்டான நாட்கள்னு சொல்கிறோம். என்ன இருந்தாலும் இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசியல் செல்வாக்கு, அரசியல் தொழில் செய்பவர்கள், அரசு இயந்திரத்தில் ஒர்க் பண்ணுறவர்கள், அரசு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, அதை தவிர அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சார்ஜ், அதை தவிர தங்க கடைகள் வச்சுருக்கிறவங்க, பெரிய பில்டிங்கோட ஓனர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு கண்டிப்பாக வரும். தீர்க்கமான சிந்தனைகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். ஒருவித மன கிளேசமும் பயமும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கிறதுனாலையும், சனி செவ்வாய் ஒருவருக்கொருவர் பார்வை இருக்கிறதுனாலையும், சனியினுடைய ஆட்சி ரொம்பவும் அதிகமாக இருக்கிறதுனாலையும், கூட ராகுவோடு இருக்கிறதுனாலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையாக இருந்து மனக்லேசங்களுக்கு ஆட்படாமல் எந்த ஒரு வார்த்தைகளிலும் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.